ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு டூர் வந்திருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரூம் டூரும் ஹவுஸ் டூரும் தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பெட்ரூம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு பெட்ரூம். ஆக்சுவலி பெயிண்டிங்ஸ் மாதிரி அழகாக அந்த கேன்வாஸில் வந்து வாங்கிட்டாங்க. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சூப்பராக இருந்தது. ஷோகேஸ் ஆக்சுவலி ரொம்ப அழகாக பாட்டில்ஸ்லாம் ஆர்ட்டெல்லாம் போட்டு வேற லெவலில் அழகாக இருக்குது. அழகாக இங்கே ஒரு சோஃபா. ஸோ சூப்பராக இருந்தது இந்த கெஸ்ட் ஹவுஸு. அதனால தான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் டூர் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதான் ஹால். ஆக்சுவலி சோஃபா எல்லாம் போட்டிருக்காங்க, கீழே கார்பெட் போட்டிருக்காங்க. டைல்ஸ் வந்து இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து மிரரு, ஃப்ளவர் வேஸ் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இங்கே ரொம்ப அழகாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. அப்புறம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிச்சன். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது இந்த வீடு. ஸோ இதான் வந்து பாத்ரூம். அதுக்கப்புறம் வந்து வராண்டா, இங்கே உட்காந்து பேசலாம். ஹால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் ஹாலில் வந்து ஒரு சாண்ட்லியர் லைட் இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுதான் இந்த சாண்ட்லியர் லைட். இந்த ஷோகேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் ஃப்ளவர் பேஸும் மிரரும் இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹாலில் மிரரும் இருக்குங்க. இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸும் ஒன்று பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பார்த்த அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. திங்ஸ் வந்து ரொம்ப தேவையில்லாமல் கொச்ச முச்சான்னு போடாமல் நீட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ சாண்ட்லியர் லைட்டு இது ஹாலில் இருந்தது. அதே மாதிரி லிவிங் ரூமில் வந்து ஒரு மிரர், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்மாஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் டைம்னால எக்ஸ்மாஸ் ட்ரீயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஷோகேஸு, அதுவும் சூப்பராக இருந்தது. இதுவும் நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே லிவிங் ரூமில் இருந்த திங்ஸ். ஆக்சுவலி இது வந்து பெட்ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. நைட்டிக்கு பதிலாக வந்து காட்டன் குர்தா, பேண்ட், அப்புறம் வந்து டிஷர்ட்ஸ், பேலஸோ இதெல்லாம் வேர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அமேசானில் அடிக்கடி சேல் அண்ட் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ், இந்த வீடியோவில் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குர்த்தாவோட பிராண்ட் நேம் வந்து ஜானஸ்யா. இது வந்து ஒரு நல்ல பியோர் காட்டன் குர்த்தா. இண்டிகோ ப்ளூ கலர். இந்த குர்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. இது ஆல்ரெடி நான் வாஷும் பண்ணி பார்த்துட்டேன். கலர் போகவே இல்லை, புதுசாக அப்படியே இருக்குது. ஆஃபீஸ் வேர் அண்ட் எல்லா கேஷுவல் அக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குர்த்தாவை வந்து வேர் பண்ணலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த குர்த்தா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்தா. ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 899 rupees. பாட்டம் வந்து நான் வந்து கோ கலர் ஒயிட் கலர் லெகின்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலி கோ கலர் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்து ஒரு நல்ல பிங்க் கலர் குர்த்தா. இந்த குர்த்தாவோட பிராண்ட் நேம் வந்து ஜானஸ்யா. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 999. இதுக்கும் வந்து நான் கீழே வந்து கோ கலர் லெகின்ஸ் தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ பிங்க் கலரில் வந்து ஒயிட் கலரில் வந்து அவங்க த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஒயிட் கோ கலர் லெகின்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்தா அண்ட் வந்து ஸ்லிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ்ஸ் வந்துட்டு 3/4 ஸ்லீவ்ஸு. மெட்டீரியல் வந்து ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல். அழகாக ஹேண்டில் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து வருது. இதுவும் வந்து மஸ்ட் பைனே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் தான் வாங்கினேன். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸ் பிராண்ட்லேருந்து கிங்கம் கார்ஜியஸ் அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1649. ரொம்ப லாங் ஸ்டேக்கு இது வருது. சூப்பராக இருந்தது. ஸ்மெல் ப்ளசண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து யூ ஆர் த ஒன் அப்படிங்கிற ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1649. ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாக ப்ளசண்ட்டாக இருக்கிற ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.